7.4ல் செகண்ட் சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பழுப்பில் 14 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு பழுப்பில் தண்ணி வந்து 15 km/h ஸ்பீடில் போயிட்டு இந்த டேங்க்கில் ரொம்பும்போது இது இந்த டேங்க்கு 21 சென்டிமீட்டர் ரீச் ஆகும்போது இது டைம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 21 சென்டிமீட்டர் ரீச் ஆகும்போது டைம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ 21 சென்டிமீட்டர் ரீச் பண்ணும்போது அது எத்தனை ஹவர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே பாருங்கள், கிலோமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்டருன்னு எல்லாமே கொலாப்ஸாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துக்கிறேன். 15 km/h இல்லையா, அது என்னது ஸ்பீடு தானே, அது அந்த ஸ்பீடில் போகுது இல்லையா. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு h ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஏன் 15 கிலோமீட்டர் 15 ஹெச்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பழுப்போட ஹைட் என்னது அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் 15. சரிங்களா, இந்த பழுப்போட ஹைட்டை 15 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பழுப்பு ரொம்பி ஃபில் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகுது. சரிங்களா, ஃபில் ஆகிறது 1 ஹவர் ஆகுதுங்கிறது தான் கணக்குங்க. அப்போது ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன் 15 கிலோமீட்டர் இல்லையா, கிலோமீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், எல்லாம் மீட்டர் எத்தனை மீட்டர் இருக்கும், 1000 மீட்ரு. அப்போது 15 into 1000 ஈக்குவல் டு 15,000. எங்கள் கிலோமீட்டர்லேருந்து நான் மீட்டரில் மாற்றிட்டேன். ஏன்னா 1 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர், சாரி 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இல்லையா, அதனால். அப்புறம் வேறு என்ன இருக்குது, டயாமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க இல்லையா, டயாமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், அதை மீட்டரில் எழுத போகிறேன். மீட்டரில் எப்படி எழுதலாம், 14/100 எழுதலாமா. அது ரேடியஸ் தானே எழுதணும் இல்லையா. டயாமீட்டர் 14னா அப்போ ரேடியஸு 7/100. ஏன் 7/100, சென்டிமீட்டர் இல்லையா, சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரிங்களா, சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டேங்க் வந்துடலாம். டேங்க்கில் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் மீட்ரு, இதுவும் மீட்ரு, இது 21 சென்டிமீட்ரு. 21 சென்டிமீட்டருங்கிறத மீட்டராக கன்வெர்ட் பண்ண என்ன வரும், 21/100 வரும். சரிங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு டேங்க்கில் இந்த தண்ணி வந்து இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது டைம் டேக்கன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டேங்க்கு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பைப்பு. வால்யூம் ஆஃப் டேங்க்குனா L இன்ட்டு B இன்ட்டு H, பைப்பு பை R²H. நமக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா, என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. L 50, பிரெத்து 44, ஹைட்டு 21/100. இந்த பக்கம் R பாருங்கள், R 7/100, H ஈக்குவல் டு 15,000 மீட்டர். ஓகேங்களா, இப்போ நான் இது டிவைட் பண்ண போகிறேன். எல்லுனாது 50, 44, 21/100 டிவைடட் பை 22/7 இன்ட்டு 7/100 இன்ட்டு 7/100 இன்ட்டு 150000 இல்லையா. இப்போ கேன்சல் பண்ண வேண்டியது தான். 50ல் இது 2 டைம்ஸு, இது 22, அவ்வளோதான் மேலே இல்லையா. இங்கே 7, இங்கே ஒரு 0, இதில் ஒரு 0, 10ல் 2 5, இதில் 3 5, அப்புறம் இந்த 22 கேன்சல் ஆகிடும். வேறு என்ன இருக்குது, இது 3 7 கேன்சல் பண்ணால் போயிடுச்சு, மிச்சம் அது 2. அப்போது இது என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கல் ஆகுது இல்லையா. டிவிஷனுக்கு பின்னாடி நியூமரேட்டர் இது டினாமினேட்டரில் கீழே இருக்குது இல்லையா. அப்போ நான் இது இன்வெர்ஸாக கொண்டு வந்தால் 2 ஹவர்ஸ் ஆகிடும். 2 ஹவர்ஸ் அவ்வளோ. புரிதுங்களா, இது எப்படி கொண்டு வந்தேன்னு. இது எப்படி இருக்குது, 1 டிவைடட் பை 1/2ன்னு இருக்குது.
இதை மேலே கொண்டு வந்துடலாமா? மேலே கொண்டு வந்தால் என்னவா மாறும்? 1/1 × 2/1 ஆகிடும் இல்லையா? 2 ஹவர்ஸ். அவ்வளோதான் சார்.